வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்க ஒரு திரைப்படம். இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி அவரோட இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி, சூர்யா, த்ரிஷா, நட்டி நடராஜன் மற்றும் பலர் நடித்து மே 14 வர வேண்டிய படம் மே 15 வெளிவந்த கருப்பு. இந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுங்க, இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி பார்த்துக்கிட்டினா ஒரு மிகச்சிறந்த இயக்குனர்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் நல்ல ஒரு காமெடியன், நல்ல பார்த்துக்கிட்டினா கமெடியேட்டர், நல்ல கமெண்ட் பண்ணக்கூடியவர் அப்படின்னு நமக்கு தெரியும். சூர்யாவுக்கு பார்த்துக்கிட்டினா கடந்த பார்த்தீங்கன்னா ஒரு 13 வருஷமாக பார்த்துக்கிட்டினா தியேட்டருக்கெல்லாம் பார்த்துக்கிட்டினா எந்த விதமான வெற்றியுமே கிடைக்காதனால இவரை பார்த்துக்கிட்டினா பார்த்துக்கிட்டினா ஒரு ஓடிடி நாயகன். இவர் பார்த்துக்கிட்டினா ஓடிடிக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சரியான ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் பார்த்துக்கிட்டினா சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஓடிடி மட்டும் பார்த்தீங்கன்னா படம் பண்ண முடியும், இவரால் பார்த்தீங்கன்னா ஓடிடிக்கு மட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆகக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தவரில் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டருக்கெல்லாம் பார்த்துக்கிட்டினா ஒரு வெற்றி தேவைப்பட்டுச்சு. சிங்கம் இந்த மாதிரி சூர்யா பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சிங்கம், வேலு இந்த மாதிரி சூர்யா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க மத்தியில் கருப்பு படம் வந்திருக்கு. நமக்கே தெரியும், தெலுங்கில் பார்த்துக்கிட்டினா காந்தாரா பார்த்துக்கிட்டினா ஒரு கடவுளை வச்சு மையமாக அந்த படம். ஆதி புருஷன் பார்த்துக்கிட்டினா அது பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளை மையமாக வச்சு வந்த படம். இதே மாதிரி தெலுங்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடவுளை வச்சு படம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம தமிழில் பார்த்துக்கிட்டினா அந்த மாதிரி படமே வரலையே, தமிழ் கடவுளை பார்த்துக்கிட்டினா முதன்மை வச்சு இந்த படமே வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ரீசெண்டாக பார்த்துக்கிட்டினா மூக்குத்தி அம்மன் பார்த்துக்கிட்டினா சேம் இதே எடுத்தா அப்படி கடவுளே பார்த்துக்கிட்டினா வந்தால் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தபோது இந்த படமும் பார்த்துக்கிட்டினா ஒரு ஹீரோயினை மையமாக வச்சு திடீர்னு பார்த்துக்கிட்டினா விஜய்க்கு சொல்லப்பட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயால் பார்த்துக்கிட்டினா ஒரு டைம் கொடுக்க முடியாதுங்கிறனால இந்த படம் பார்த்துக்கிட்டினா சூர்யாவுக்கு மாறிச்சு. த்ரிஷாவுக்கு போய் அப்புறம் பார்த்தா சூர்யாவுக்கு மாறிச்சு. சூர்யா அதனால் பார்த்துக்கிட்டினா மாசாணி அம்மன் அப்படிங்கிற டைட்டிலிருந்து கருப்பா மாதிரி இது பார்த்து நிறைய எலிமெண்ட்ஸ் சேர்த்துருந்தாங்க. படம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா படத்தோட கதை பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு நார்மலான ஸ்டோரி தான். அதாவது கேரளாவிலேருந்து பார்த்துக்கிட்டினா ஒரு அப்பாவும் பொண்ணும் தமிழ்நாட்டுக்கு வராங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காண்டி தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்க பார்த்தீங்கன்னா கையில் பார்த்துக்கிட்டினா பணமாக கொண்டாடாமல் ஒரு 60 பவுன் நகையாக கொண்டாடுறாங்க. காரணம் கேட்டால் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டினா கொஞ்சம் ரேட் அதிகமாக விற்கும் அப்படின்ட்டு விற்க வராங்க. அப்படி வரும்போது இங்கே தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டினா விற்க வரும்போது அந்த செயினை பார்த்துக்கிட்டினா கொள்ளையடிச்சிடறாங்க. அவங்க கொள்ளையடிக்கும் போது பார்த்துக்கிட்டினா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அந்த நகையை பார்த்து கண்டுபிடிச்சிடறாங்க. 60 பவுன் சங்கிலியில் நகையில் 3/4% வருது. அதையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தர முடியாது, நீங்கள் பார்த்துக்கிட்டினா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ப்ராப்பராக வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போக சொல்கிறாங்க. அப்படி கோர்ட்டுக்கு போகும்போது என்ன நடந்துச்சு, அந்த நகை பார்த்துக்கிட்டினா அவங்க கை கிடச்சா இல்லையா, அங்கே பார்த்தா கோர்ட்டில் பார்த்துக்கிட்டினா நகையை பார்த்துக்கிட்டினா தராமல் இழுத்துடிக்கிறாங்க. வாய்தான்னு போட்டு இழுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நகையை பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு என்ன பண்ணார் அந்த அப்பா அப்படிங்கும்போது கோர்ட்டுக்கு வெளியில் இருக்க ஒரு கருப்புசாமி கோயில் பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிற அப்படி வேண்டதுக்கப்புறம் கடவுளே பார்த்தீங்கன்னா கருப்புசாமியை பார்த்துக்கிட்டினா சூரிய ரூட்டில் அந்த நகையை பார்த்தா மீட்டு கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறத உணர்வுபூர்வமாகவும் ப்ளஸ் பார்த்துக்கிட்டினா தமிழ் சென்டிமெண்ட்டு காமெடியும் கலந்து படத்தை கொண்டு போயிருக்கார் ஆர்ஜே பாலாஜி. இந்த படம் யாருக்கு வெற்றியோ இல்லையோ, யார் கம்பேக்கோ இல்லையோ, சூர்யா ஃபேன்ஸுக்கு பார்த்தா ஒரு மிகப்பெரிய கம்பேக்குங்க. ஒரு 13 வருஷமாக பார்த்துக்கிட்டினா தியேட்டர்கள் வெற்றி வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்துருக்கா அப்படி நம்ம ஆர்ஜே பாலாஜி. எந்த இடத்துல மாஸ் சீன் வரணும், எந்த இடத்துல பில்டப் சீன் கொடுக்கணும், எந்த இடத்துல பார்த்துக்கிட்டினா அவரை மாஸாக காட்டணும், இந்த மாதிரி இடத்துல பார்த்தா ஒரு டைலாக் பேசணும், எந்த இடத்துல பார்த்துக்கிட்டினா கொண்டு வரணும் அப்படிங்கிறத சூப்பராக கொண்டு வரக்கூடிய ஃபஸ்ட்டு 40 நிமிஷத்தில் பார்த்துக்கிட்டினா சூர்யாவே காட்ட மாட்டாங்க. என்னடா அது படத்தை ஆரம்பித்து 40 நிமிஷம் ஆகி போச்சு, இன்னமும் படத்தோட ஹீரோவே காணாமல், படம் வேறு பார்த்தா 2.5 மணி நேரம் தானே, 2 மணி நேரத்தில் பார்த்துக்கிட்டினா ஒரு 40 நிமிஷத்தை பார்த்தா படத்தோட நாயகனவே காட்டாமல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்போது 40 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டினா சூர்யா படத்தை டேக் ஓவர் பண்ணுறா. அப்படி படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட சம்பவம் தான். நம்ம இதிலே சொல்லியிருந்தாங்க, நம்ம த்ரிஷா சொல்லியிருந்தாங்க சம்பவம் உறுதின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்களா, சம்பவம் உறுதி தாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க. சூர்யாவுக்கு நடிக்கிறதுன்னு சொல்லித்தரணும் அவசியம் கிடையாது. பாலா பட்டேலேருந்து உருவான ஒரு மிகச்சிறந்த நடிகர் தான் சூர்யா. தமிழில் கமல், விக்ரம்க்கு அப்புறம் பார்த்துக்கிட்டினா நல்ல நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஆளுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டே கிடைக்கணும்னு வச்சுட்டு இருக்கும்போது சூர்யாவுக்கு ஒரு சூப்பரான ஹிட் படங்க. அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டினா ஒரு
சூப்பராக அதுவும் இந்த கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டனா கருப்புசாமியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடுற ஆட்டமெல்லாம் ஜூ இந்த காதல் கொண்டையில் தனுஷ் ஆன ஆட்டமாக தான் பார்த்துருப்போம்ல. இனிமேல் அதுக்கு மறைஞ்சு போய் இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட பேருக்கு வரும். அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு செம்மையான ஆட்டங்க. அப்புறம் படத்தோட ட்ரெயிலர்லேயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் வில்லன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் நடிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது என்னடா அது சூர்யாவுக்கு எதிராக ஒரு ஆர்ஜே பாலாஜி வில்லன் அப்படின்னு லைட்டாக சொல்லிக்கிற மாதிரி இருந்தாலும் படம் பார்க்கும்போது தெரிஞ்சு ஏன் வந்து பார்த்தோன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா அவர் வில்லன் நடிச்சிருக்காருன்னு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா வில்லன் வந்து பார்த்துக்கிட்டனா மாசாக இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கிளாஸாகவும் இருக்கலாம். வில்லன் வந்து பார்த்துக்கிட்டனா ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்ல இந்த மாதிரி கிரிமினலாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத தனி ஒரு படத்தை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து பார்த்தா இந்த மாதிரி அநீதி நடக்குது அப்படிங்கிறத கோர்ட்டு மூலியமாக வந்து பார்த்தா வச்சு எந்த அளவுக்கு வந்து பார்த்தா கோர்ட்டில் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத கோட்டைகளுக்குங்கிறத ஆர்ஜே பாலாஜி வந்து பார்த்துக்கிட்டா அவரோட சொந்த இதில் நடந்த ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு உள்ள கருப்சாமியை கொண்டு போயிருக்கா. அப்படி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பு சூப்பர் மேட்ரிக் அப்படிங்க. அதுவும் செகண்ட் ஹாப்பில் வந்து பார்த்தா அந்த ஒரு கோட் சீன் ஒன்று வரும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டால் மனுஷன் செம்மையான இதாக இருக்குங்க. அந்த சீன் வந்து பார்த்தா கோட்டு தாமா வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சே வந்து பார்த்துக்கிட்டா ஒரு 10 நிமிஷம் சூப்பராக போகும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அவரோட நடிப்பும் இயக்கமும் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாப் வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு போனாலும் செகண்ட் ஹாப்பில் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொய்வு ஏற்படுது. அந்த தொய்வு கடைசி ஒரு 30 நிமிஷத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா தட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அந்த படத்தோட செகண்ட் ஹாப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. த்ரிஷா வந்து பார்த்துக்கிட்டனா இந்த படத்தில் எதுக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக கிடையாது, கதைக்கு தேவையான ரோல் தான். பட் ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவங்களோட ரோல் வந்து பார்த்துக்கிட்டனா பெருசாக இம்பாக்ட் பண்ணாலும் தேவையான ஒரு இதாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. மற்றபடி த்ரிஷா ஒரு ரோல் வந்து பார்த்துக்கிட்டனா தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சின்ன கேள்வி எழுப்பி இருந்துச்சு. அப்புறம் அந்த பொண்ணாக வரவங்களோட ஆக்டிவ் வந்து பார்த்தா சூப்பராகவே இருந்துச்சுங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா குறைய சொல்ல முடியாது, அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. நம்ம நட்டி நடராஜனும் பார்த்தோன்னா சூப்பராக நடிச்சிருந்தா. அப்படி வசனங்கள்லாம் பார்த்துக்கிட்டனா இந்த படம் ஏன் விஜய்க்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தில் வந்து பார்த்தா விஜயோட வசனங்கள் அந்த விஜய்க்கு எழுதப்பட்ட வசனங்கள் பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து பார்த்தா இருந்துச்சு. அதை வந்து பார்த்தா சூர்யா பேசும்போதும் நம்ம விஜயை பொறுத்து பார்த்தோம்னா கரெக்டாக வந்து பார்த்தா பொருந்தும். அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா வசனங்கள்லாம் ஷார்ப்பாக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தோட எடிட்டிங் சூப்பராகவே இருந்துச்சுங்க. இந்த படத்தோட ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்துக்கிட்டனா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டனா விஜய்க்கு நன்றி சொல்லி தான் பார்த்து ஆரம்பிச்சிருக்காங்க படத்தில். அப்புறம் அங்கங்கே வச்ச இந்த சீனுங்க லூப் சீன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த சீன் ரெஃபரன்ஸ் சீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. இந்த கஜினியோட ரெஃபரன்ஸு, லியோ படத்தோட ரெஃபரன்ஸு அப்படின்னு ஏகப்பட்ட இது வந்து பார்த்துக்கிட்டனா வச்சுருந்தாங்க. அது அற்புதமாகவே இருந்துச்சு, அது ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. ஓல்டு சாங்கு வந்து பார்த்தா ஒரு சில இடத்துல பார்த்தா போட்டுருந்தாங்க, அதுவும் வந்து பார்த்தா நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் முக்கியமான ஹீரோனா சாய் அபியங்கர். எனக்கு சாய் அபியங்கர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல. ஏன்னா ஒரு டியூட் பாட்டெலாம் வந்து பார்த்துக்கிட்டனா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னடா அது என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு சுத்தமாக பிடிக்கல. இந்த பாடத்துலேயும் வந்து பார்த்துக்கிட்டனா பாடலில் வந்து பார்த்தா 2 பாட்டு கேட்கும்போது சரி ஓகே பாட்டு ஓகே பரவாயில்ல நல்லா தான் இருக்குது, ஹெட்ஃபோனில் கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, தியேட்டர்லையும் நல்லா தான் இருக்கும். சரி பின்னணி சேப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தான் போனேன். இந்த நாங்கள் 4 பேர் பாட்டை வந்து பார்த்தோன்னா வந்த உடனே கழுவி ஊற்றுறதுனால அந்த பாட்டை தூக்கிட்டாங்க. அந்த பாட்டை வச்சுருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த இடத்துக்கு அந்த பாட்டு தேவைப்படுது. பட் அதை தூக்கினது வந்து பார்த்தா நமக்கு துண்டாக தெரிஞ்சு இந்த இடத்துல அந்த வர வேண்டிய பாட்டு தூக்கிட்டாங்க அப்படி துண்டாக தெரிஞ்சு அதை வச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் பின்னணி இசையில் மனுஷன் மிரட்டி விட்டா அப்படிங்க. என்ன இருந்தாலும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சாமி படம்னாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உடுக்க சவுண்டு உரிமை சவுண்டு இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படும். அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உடுக்கையும் உரிமையும் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கருப்புசாமிக்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவையானது பார்த்தீங்கன்னா உடுக்க உரிமை இதெல்லாம் வந்து பார்த்தா அதிகமாக தேவைப்படும். அதை என்ன கொஞ்சம் யூஸ் பண்ணி இன்னும் அற்புதமாக இருக்கும். பட் நெக்ஸ்ட் வரும்போது அதை ஆல்ட்ரு பண்ணிக்குவோம் நம்பலாம். ஆனால் சாய் அமைக்கிற மேலே இருந்த ஒரு சின்ன கரை வந்து பார்த்துக்கிட்டோன்னா குறைஞ்சிக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்னமும் நிறைய படங்களுக்கு ஒரு இப்போயே வந்து பார்த்தா 75 படமும் கையில் வச்சுக்க அப்படி இன்னமும் பெரிய ஹீரோஸ் நம்பி போகலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வேலையை சிறப்பாக செஞ்சிருப்பாடுங்க. அந்த மாதிரி வேலைப்பாடுங்க குறையே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தா படத்தை வந்து பார்த்தா தாங்கிறனா அவர் அந்த கிளைமேக்ஸில் எல்லாம் பார்த்துக்கிட்டா அந்த வரக்கூடிய பிஜிஎம் ஆகட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோம் சூப்பர். அதுவும் அந்த கருப்புசாமி சாங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா வரப்பு சாங்கு அந்த கருப்புசாமி சாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா மனுஷன் மிரட்டுக்கா. அப்படி அந்த ஒரு இசையை வந்து அந்த பாட்டில் வந்து இசையை வந்து வச்சுக்கிட்டு பின்னணி இசை கூடுதலாக பார்த்துக்கிட்டோன்னா வேறு லெவலுங்க. சாய் அபியங்கர் உங்கள் அம்மா வச்சிருந்த அவநம்பிக்கை வந்து பார்த்தா போக்கியிருக்கீங்க. பட் இன்னும் கூட பெட்டராக எதிர்பார்க்குறேன். அடுத்த படத்தில் நல்லா தான் கொடுப்பீங்க நினைப்பேன். இப்போ அனிருத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டா ஒரு மிகப்பெரிய சவால். ரெடி நம்ம தானே பெருசாக இருந்தோம், இப்போ நம்ம இடத்த காலி பண்ண ஒருத்த வந்துட்டானே அப்படின்ட்டு அனிருத்து ஜெயிலர் 2ல் கொஞ்சம் வேலை பாடம் சரியாக பாட்டுங்க. இல்லைன்னா அவங்க இடத்த எதிர்பார்க்கறதுக்கு சாய் பேங்க் வந்துக்கிட்டு இருக்கா. அப்படி கொஞ்சம் உஷாராகிங்க அனிருத் அப்படி சொல்லிக்க முடியும். மற்ற படம் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று கொஞ்சம் மூளையை மட்டும் கழட்டி வச்சுட்டு போயிருங்க. நீங்கள் மூளையை கழட்டி வச்சுட்டு லாஜிக்கெல்லாம் பார்க்காம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா உண்மையே சொல்லணும்னா உங்களுக்கு சூப்பரான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்.
பி அண்டு சி வந்து பார்த்துக்கிட்டா இந்த படத்தை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஏ ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் டஃப்பு தான். ஏன்னா லாஜிக் நிறையா இருக்கனால என்னடா இது அப்போ நம்ம இருக்குன்னு கேட்பாங்க. பி மற்றும் சி சென்டருக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்குங்க. ஃபேமிலியோடு போய் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தோணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல திரைவிமர்சன நிகழ்ச்சியோ நான் பார்த்த படங்களையோ அப்படிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக பண்ணாதவரே நன்றி, வணக்கம், தேங்க்யூ.